உடல் சூட்டை தணிக்கும் 10 உணவுகள். நம்மள எல்லாருக்குமே இந்த உடல் சூடு அப்படிங்கறத ஃபீல் பண்ணிருப்போம். அது சம்மர் ஆகட்டும் இல்ல வின்டர் ஆகட்டும், எப்பயுமே உள்ளுக்குள்ள ஒரு சூடு இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இத நம்ம இயற்கையாவே சரி பண்ண முடியுமா? வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறனால இந்த உடல் சூட்டு தணிஞ்சிருமா? வேற எதுவும் உணவுகள் நம்ம சாப்பிடணுமா அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா நான் பேச இருக்கேன். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா உணவுகளையும் உங்களால நோட் பண்ணி வச்சு உங்களுடைய டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைநல மருத்துவராகவும் உணவு ஆலோசராகவும் இருக்கிறேன். இந்த உடல் சூடு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்னல் ஹீட். இது எப்படி நம்ம பாடியில உருவாகுது? நம்ம பாடி இயற்கையாவே செல்னாலதான் உருவாகப்பட்டது. ஒவ்வொரு செல்லுமே அதோடைய வேலை செய்யறப்ப மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது உற்பத்தி பண்றது இந்த ஹீட்டை தான். இப்படி உற்பத்தி ஆகிற ஹீட் நம்ம பாடியில இருந்து எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம போற யூரின் மூலமோ இல்ல நம்மளுக்கு வேர்க்கக்கூடிய ஸ்வெட்னாலயோ இல்ல நம்மளுடைய பாடியில பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாலும் பிரீத்திங் மூலமும் இது வெளிப்படுத்தும். இந்த ப்ராசஸ்ல வேற ஏதோ ஆல்ட்ரேஷன் நடந்தது அப்படின்னா தான் நம்ம பாடியில ஹீட் தங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் அது வந்து இன்டர்னல் ஹீட், உடல் சூடாவே ஃபீல் பண்ணுவோம். இந்த உடல் சூடு எதனால வருது? ஃபர்ஸ்ட் காரணம் நம்மளுடைய டெம்பரேச்சர், கிளைமேட் சேஞ்ச். ரொம்ப அடிக்கிற வெயில வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும், யூரின் கம்மியா போவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் எது நடந்ததுன்னா இது நடக்கும்னு சொன்னேன். சோ கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு சின்ன பசங்களை யார வேணா கேட்டா கூட சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால கூட நம்மளுக்கு இந்த பாடியில மெட்டபாலிசம் எல்லாம் ஆல்ட்ரேஷன் நடக்க போகுது. மூன்றாவதா நம்ம தேவைக்கேற்ப தண்ணி குடிக்கல அப்படின்னாலோ இல்ல நாலாவதா நம்ம சாப்பிடுற ஃபுட் ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட், வெளியே வாங்கி சாப்பிடுறது, பேக்டு ஃபுட், ரொம்ப ஸ்பைசி ஃபுட், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டயட்ல அதிகமா எடுக்க நம்மளுடைய பாடியில இருக்கிற இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஆல்டர் ஆகுது. ஐந்தாவதா நம்மளுக்கு செரிமான கோளாறு ஏதாவது இருந்தது, புவர் டைஜஷன் இருக்கு அப்படின்னா கூட இந்த மெட்டபாலிசம் வந்து ஆல்டர் ஆகும். எல்லாருக்கும் இருக்கிற இந்த உடல் சூட்டு என்ன ப்ராப்ளம் தான் கொடுக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்லக்கூடிய நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமா இரிட்டபிளா நீங்க இருக்கீங்க அப்படின்னாலோ, எதை சொன்னாலும் சிட்டுன்னு பண்றீங்க, உங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியல, டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், என்னதான் நார்மலான டயட் சாப்பிட்டாலுமே எனக்கு செரிமான கோளாறு இருக்கு அப்படிங்கிறது இருந்தாலும், உங்களுக்கு தூக்கமின்மை, நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேது, ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கு அப்படின்னாலோ அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரியே இருக்கும், தலைவலி இருந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாடி ஹீட்னால வந்து நடக்கதான் செய்யுது. சோ இதை வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு தடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து குடிக்கிற தண்ணியை வந்து கரெக்டா குடிக்கணும். ஒரு நாளைக்கு 8 இருந்து 10 டம்ளர் தண்ணியாவது நீங்க குடிக்கணும். இப்ப வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க 10 இருந்து 12 டம்ளர் தண்ணியாவது நீங்க குடிக்கணும். உங்களுக்கு தண்ணி சத்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க யூரின் போறத வச்சு டெஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய யூரின் கலர் வந்து கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கலர் இருக்கக்கூடாது. ரொம்ப டார்க் கலர்ல, எல்லோ கலர்ல, டார்க் கலர்ல போகுது அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து பத்தலன்னு அர்த்தம். நீங்க வந்து தண்ணி மட்டும் நீங்க நல்லா குடிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவதா உங்களுடைய உணவு பழக்கம். உணவுல வந்து அதிகமா ப்ராசஸ்ட் ஃபுட், பெரிய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, பேக்டு ஃபுட் சாப்பிடுறது, இது எல்லாமே நீங்க முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும். நான்வெஜ் வந்துட்டு கரெக்டான ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல நீங்க சாப்பிட்டா போதும். டெய்லி நான்வெஜ் சாப்பிடணும், அது அவுட் சைட்ல நீங்க வந்து வாங்கி சாப்பிடுறது, இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய உணவுல புளிப்புத்தன்மை உள்ள உணவுகளை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. புளிப்புத்தன்மை அப்படின்னாவே ஆரஞ்சோ இல்ல லெமனையோ நீங்க சேர்க்க கூடாது. ஏன்னா அதுல விட்டமின் சி இருக்கிறனால நீங்க தாராளமா அதை சாப்பிட்டுக்கலாம். நான் சொல்றது அதிகமா புளி சேர்த்த உணவுகள், புளியில வந்து நீங்க செய்யற குழம்புகள் ஆகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் சில்லி, பச்சை மிளகாய். இங்க நிறைய பேருக்கு வந்து அதை ராவாவே சாப்பிடுற பழக்கம் கூட இருக்கு. அதை முற்றிலும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நாள்பட்ட உணவுகள், வீட்டுல செய்யற பிரிசர்வேட்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். பிக்கிள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க உணவுல வந்து அதிகமா இதை சேர்க்கறத வந்து அவாய்ட் பண்றது நல்லது. இதெல்லாம் தாண்டி நீங்க டெய்லி ஒரு வாக்கிங் மாதிரி இல்ல எக்ஸசைஸ் மாதிரி 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல வெதர் ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசிலே இருக்கிற பழக்கம் இருக்கு. நம்ம ஏசில இருந்துட்டே இருக்கிறப்ப வெளியே என்னதான் கூலிங்கா நம்ம ஃபீல் பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஹீட் இருந்துட்டே இருக்கும். ஏசில ரொம்ப நாள் இருக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்வெட்டிங் எல்லாம் வந்து கம்மி ஆக ஆரம்பிக்கும். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பாடியோட மெட்டபாலிசம் வந்து ஆல்டர் ஆகுது அப்படின்னாவே இந்த இன்டர்னல் ஹீட் வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். சோ நம்ம ஏசியை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, பட் நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாக்கிங், இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் ஆவது நம்ம பண்ணலாம். நீங்களும் தினசரி உங்களுடைய வாழ்க்கை முறையில உடல் பயிற்சி எதுவும் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்களுக்கு நாள்பட்ட சுகர் இல்ல ரத்த கொதிப்பு, ஃபேட்டி லிவர், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ரொம்ப
ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, உங்களுக்குன்னு பிரத்யேக பர்சனலைஸ்டு டயட் சார்ட் எதுவும் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். இங்க நான் சொல்லக்கூடிய உணவுகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இளநீ. இளநீல நல்ல கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது போக நல்ல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு, பொட்டாசியம், மெக்னீசியம். இதனால நம்மளுடைய பாடியில இருக்க கோர் டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ண உதவும். இதனாலே உடல் சூடு வந்து தணியும். டெய்லி ஒரு இளநீ குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. செகண்ட், வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில 96% வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகம். இதனால ஹைட்ரேஷன் நம்ம பாடியில மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனாலேயே உடம்புல இருக்க சூட்டு வந்து நல்லா தணிக்கும். இந்த வெள்ளரிக்காவை நீங்க ஒரு சாலட் மாதிரியோ இல்ல நீங்க செய்யற சாலட்ல சேர்த்து நீங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மூன்றாவதா, மோர். மோர்ல நல்ல ப்ரோபயோட்டிக் இருக்கு. இதனாலேயே நம்மளுடைய கட்டோடைய ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இது போக அதுட்ட இருக்கிற கூலிங் ப்ராப்பர்ட்டினால நம்மளுடைய பாடியில இருக்க தட்ப வெப்பத்தை வந்து கம்மி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் மோர் நீங்க குடிச்சிட்டு வர்றப்ப நல்லாவே டிஃபரன்ஸ் பாப்பீங்க. நாலாவது, வாட்டர்மெலன். வாட்டர்மெலன்ல அதிகமா வாட்டர் இருக்கு. இது போக ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல இருக்கிறனால நம்ம பாடியில இருக்கிற சில டேமேஜ் எல்லாம் கூட ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக முக்கியமா வாட்டர்மெலன் நீங்க சாப்பிடறதுனால டீஹைட்ரேஷன் வராம பாத்துக்கும். சோ நீங்க சீசனல் ஃபுட்டான இந்த வாட்டர்மெலனை கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிடுங்க. புதினா. புதினால இருக்கிறது மென்தால் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது நம்மளுடைய பாடியில இருக்க கோர் டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணி கூலிங்கா வச்சுக்கிறோம். சோ நீங்க புதினாவெல்லாம் டெய்லி வந்து நீங்க ஒரு மோர் செய்யறப்போ சேர்த்து அதோட லீஃபை சேர்த்து சாப்பிடலாம், இல்ல புதினா சட்னி வச்சு சாப்பிடலாம். இது எல்லாமே உங்களுடைய உடல் சூட்டை தணிக்க உதவும். ஆறாவதா, பார்லி. இந்த பார்லியில வந்து கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதோட சாலுபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடியது செமிக்கக்கூடிய தன்மைகள். அதனால நம்மளுடைய பாடியில இருக்க டைஜஷனால நல்லாவே ரெகுலேட் பண்ணும். கூல் மாதிரி செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏழாவதா, கற்றாழை. கற்றாழை கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது போக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேமேஜ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பாடியில நடக்கிற டேமேஜை கம்மி பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கற்றாழையை விருதா கூட சில பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க தண்ணியில வந்து ஜூஸ் மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிடலாம். எட்டாவதா, பாசிப்பயிர். இது வந்து நம்மளுடைய கூலிங் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாம நம்மளுடைய டைஜஷனை ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வாரத்துக்கு 2 தடவை நீங்க வந்து பாசிப்பயிரால செய்யப்பட்ட எந்த உணவாவது நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒன்பதாவதா, லெட்யூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைத்தலை. இது எல்லாத்துலயுமே வாட்டர் ரொம்பவே அதிகமா ரிச்சா இருக்கு. சோ இதை நீங்க டைரக்டா சாப்பிட முடியல அப்படின்னாலும் சாலட் மாதிரி செய்யறப்போ கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி நீங்க வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. 10, வெந்தயம். இதுல கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது போக நம்ம டைஜஷனை ரெகுலேட் பண்ற ப்ராப்பர்ட்டியுமே இருக்கு. சோ நீங்க முன்னாடி நாள் நைட்டு வந்து ஊற வச்சு அதை வந்து மறுநாள் காலையில வந்து தண்ணியா நீங்க குடிக்கலாம், இல்ல வெந்தய களி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சோ உங்களுடைய டயட்ல நீங்க வெந்தயத்தை சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்ப நான் சொன்ன உணவுகள் எல்லாமே நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு ரிசல்ட் இல்ல நீங்க நினைக்க கூடாது. தொடர்ந்து உங்களுடைய டயட்ல நீங்க எடுத்துட்டு வரப்ப 1 or 2 monthsலயே நல்ல டிஃபரன்சஸ் நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இருக்கு, எந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.